அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் பெரியவர். ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர், ஜீவனுள்ள தேவன். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீடிய சாந்தம் உள்ளவன், மகா புத்திமான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, அந்த நீடிய சாந்தத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே அலங்கரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம். அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பவுல் கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு, மக்கதோனியா நாட்டுல இருக்க பட்டணங்கள்ல உள்ள நாட்டு சபைகளுக்கு, அது எதெல்லாம் அப்படின்னா பிலிப்பி பட்டணத்துல இருக்க சபை, தெசலோனிக்கா சபை, பெரோயா பட்டணத்துல இருக்கிற சபை, இதெல்லாம் மக்கதோனியா நாட்டுல உள்ள சபைகள். அந்த சபைகளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என்ன அப்படின்றத அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் என்ன, கிருபையா ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்பட்ட நேரத்துல, சோதிக்கப்படுகிற அந்த நேரத்துல கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும், அவங்களுக்கே தரித்திரம், அதுவும் கொடிய தரித்திரம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். பரிபூரண சந்தோஷம் இது தேவன் நமக்கு கொடுக்கிறது. அவங்க உள்ள சந்தோஷத்துல நிரப்புனதுனால தாங்கள் கொடிய தரித்திரத்துல இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. இதுதான் தேவன் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. கிருபையினாலதான் இது செய்ய முடியும். அவங்க உள்ள சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டு தங்களுக்காக வாழாம மற்றவங்களுடைய தேவையை சந்திக்கிறவங்களா இருந்தாங்க. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். அந்த மக்கதோனியா நாட்டு சபைகள், பிலிப்பு, தெசலோனிக்கே சபை, பெரோயா பட்டணத்து சபை, இவங்கெல்லாம் தங்களால எவ்வளவு முடியுமோ அது மாத்திரம் இல்ல, முடியறதுக்கு மேலாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தாங்க. அதுக்கு மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுக்கு நானே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு பவுல் அவங்கள குறித்து சாட்சி சொல்கிறார். மேலும் தங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். தங்கள் உபகாரத்தையும், அவங்க என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அதையும், பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும். இங்க ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எருசலேம்ல கொடிய பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அங்க உள்ள பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தேவையான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அந்த பரிசுத்தவான்களுக்கு தர்ம ஊழியம் செய்யும்படி, பணத்தை கொடுத்து உதவி செய்யும்படி, அவங்க கொடுக்கிற கிஃப்டையும் அந்த பணத்தையும் ஏற்றுக்கொள்ளும்படி எங்க கிட்ட கேட்டுக்கொண்டாங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல், நாங்க எவ்வளவு அவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சோமோ அந்த அளவுக்கு மாத்திரம் கொடுக்கல, தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய சித்தத்தின்படி முதல்ல தங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம்
ஊழியர்களுக்கென்று ஒப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். நம்மளும் கூட காணிக்கையை கொடுக்கும்போது முதலாவது நம்மால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஊழியத்துக்குரிய காணிக்கைய கொடுக்கணும். ஆதலால் தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்கவும் வேண்டுமென்று அவனை கேட்டுக்கொண்டோம். தீத்துன்றது பவுலோட உடன் ஊழியரா இருந்தாரு. அவர் தான் இந்த பணம் சேகரிக்கிறத மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியா, தர்ம காரியம் செய்யும்படியா, உபத்திரவத்துல இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படியா பணம் கலெக்ட் பண்ண தொடங்குனது அவர்தான். அதை அவரே முடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் கேட்டுக்கொள்கிறார். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியத்திலும் நீங்கள் பெருகுகிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். விசுவாசம், போதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்கிறது. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து ஸ்பீச்ன்னு கொடுத்துருக்கு, பேசுறது. அறிவு, நாலேஜ், ஜாக்கிரதை, ஊழியர்கள் மேல உள்ள அன்புல, மற்ற எல்லா காரியத்திலையும் எப்படி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறீங்களோ, பெருகுகிறீங்களோ, அதிகமா செயல்படுறீங்களோ, அது போல மற்றவர்களுக்கு உதவி செய்கிற தர்ம காரியத்திலையும் பெருக வேண்டும். அதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவர்களுடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். நான் உங்ககிட்ட கட்டளையா சொல்லல, ஆனா கட்டளையா சொல்றதுக்கு பவுலுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அந்த சபை வந்து பவுலால உருவாக்கப்பட்டது. முதல்ல சுவிசேஷம் அறிவித்தது பவுல் தான் அந்த கொரிந்து சபைக்கு. அப்படி இருந்தா கூட நான் கட்டளையா உங்களுக்கு சொல்லல, உங்களோட அன்பின் உண்மையை சோதிக்கும்படி, நீங்க உண்மையிலே அன்பு செலுத்துறீங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக இத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளோ கிருபையா இருக்கிறாரு. நம்ம தகுதியே இல்லாத நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு அளவு கடந்தது. அதை நம்ம அறிந்திருக்கிறோம். அது என்ன சொல்றாருன்னா, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அவர் வந்து வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், வல்லமை உள்ளவர், எல்லாம் அவரிடத்துல சம்பூர்ணமாய் காணப்பட்டது. அவர் ஐஸ்வர்யவான், எல்லாம் நிறைவாய் பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட அவர், நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. அவர் வந்து ஐஸ்வர்யவானாய் இருந்தால் கூட நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு அவர் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தாரு. அடிமையின் ரூபம் எடுத்தாரு. இததான் பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 6-7 வசனத்துல, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நம்மள ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி அவர் தம்மை தரித்திரரானார், அடிமையின் ரூபம் எடுத்தார், தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்தாரு. எல்லாவற்றையும் இழந்து ஒரு தரித்திரர் ஆனார். ஏன்னா நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி. இதை குறித்து என் யோசனையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதை செய்கிறதற்கு மாத்திரம் அல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுகிறதற்கும் 1 வருஷமாய் ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். இந்த யோசனையை நான் அறிவிக்கிறேன். இது அப்படின்றது, இதை செய்ய அப்படின்றது தர்ம காரியத்தை செய்ய மாத்திரமல்ல, செய்ய வேண்டும் என்று உற்சாகம் அடைகிறதற்கும், மற்ற உபத்திரவப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும்படி உற்சாகப்படும்படியாகவும் 1 வருஷமா ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு அது தகுதியா இருக்கிறது. இந்த அவங்க வந்து சேகரித்த பணம் வந்து
1 வருட காலமா அதை சேகரித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனத்துல அங்க அதே கொரிந்து சபைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்திருக்கும் போது பணம் சேகரிக்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அவங்க சேர்த்து வைத்தது 1 வருட காலமா அதை சேர்த்து வைத்தாங்க. ஆரம்பம் பண்ணின உங்களுக்கு இது தகுதியாய் இருக்கும். ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். அதை அப்படின்னு சொல்றது தர்ம காரியங்களுக்காக பணம் சேகரிக்கிறத இப்பொழுதே செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் விருப்பம் உண்டாயிருக்கிறது போல உங்களுக்கு உள்ளவைகளில் எடுத்து அதை நிறைவேற்றுதலும் உண்டாவதாக. விருப்பம் இருக்கு, கொடுக்கணும்ன்ற விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்தினால என்ன உங்ககிட்ட இருக்கோ இருக்கிறத எடுத்து அந்த தர்ம காரியம் நிறைவேறும்படி செயல்படுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், கொடுக்கணும்ன்ற மன விருப்பம் இருந்தால், அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். அவன் இல்லாதது வச்சு இல்ல, அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவனை ஏற்றுக்கொள்ளப்படும். அவன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, இந்த மக்கதோனியா தேசத்துல இருக்கிற சபைகளுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுத்திருந்தாரு. என்ன கிருபைனா, அவங்க கொடிய உபத்திரவ தரித்திரத்துல இருந்தாங்க. ஆனா பரிபூர்ண சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டவர்களா, மற்றவங்களுக்கு உதாரணத்துவமா கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தாங்க, திராணிக்கு மேலையும் கொடுக்கிறவங்க மனதுள்ளவர்களாய் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அவங்க காணிக்கை கொடுக்கும்போது முதலாவது தங்களுக்கு தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாங்க, பிறகு ஊழியர்களுக்கு என்று கொடுத்தாங்க. விசுவாசம், பேச்சு, அறிவு, ஜாக்கிரதை, அன்பு, இதெல்லா காரியத்திலையும் எப்படி நம்ம பெறுகிறோமோ அது போலவே தர்மம் செய்கிற காரியங்கள்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கிற காரியத்திலையும் பெருகிறவர்களாய் இருக்கணும். இதை நான் உங்களுக்கு கட்டளையா சொல்லல, உங்களோட அன்பை சோதிக்கும்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவ எப்படி தம்மையே ஒப்பு கொடுத்தார், நமக்காக கொடுத்தார் அப்படின்றத இயேசு கிறிஸ்துடைய கிருபையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அவர் ஐஸ்வர்யவான், ஆனா நம்ம தரித்திரத்துல இருக்கிற நம்ம ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தம்மையே தரித்திரரா ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து என் ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, தர்ம காரியத்தை செய்யறதுக்கு மாத்திரம் இல்ல, செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் அடைகிறதுக்கு 1 வருஷ காலமா அவங்க காணிக்கையை சேகரித்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். என்ன உன்கிட்ட இருக்கோ அதை வச்சு கொடுக்கணும்ன்ற விருப்பத்தை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்றேன். இல்லாததை வச்சு இல்ல, என்ன இருக்குதோ இருக்கிறத வச்சு தேவனுக்கு கொடுக்க, தர்ம காரியங்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட மாதிரி ஆண்டவரே, நீர் ஆண்டவரே உண்மையே எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. ஆண்டவரே, எல்லாவற்றையும் இழந்து எங்களுக்காய் தரித்திரர் ஆனீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படியா, எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படியா, அந்த அன்பை நாங்க ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நாங்க ஆண்டவரே இழந்து விடக்கூடாது. ஆண்டவரே, இந்த நாள்ல கற்றுக்கொண்டபடி ஆண்டவரே தர்ம காரியத்துல பெருகிறவர்களாய் காணப்பட, எங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்கத்தக்கதான நல்ல ஒரு இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தருளுங்கப்பா. நாங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யுங்க.
இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் நிலைத்திருந்து பலன் தர கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.